Hi friends, welcome back to Birlas Parvai. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா இங்க ஃப்ரண்ட்ல என்னோட காரை நான் காமிக்கிறேன். என்ன மாதிரியான ஒரு கண்டிஷன்ல இருக்கு அப்படினு சொல்லி பல நாளா வந்து இந்த காரை நம்ம வாஷ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த கிளாஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படினா நிறைய நமக்கு இந்த உப்பு தண்ணியோட மார்க்கிங்ஸ் வந்து நிறைய நமக்கு இருக்கு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த விண்ட்ஷீல்ட்லயும் பாத்தீங்க அப்படினா நிறைய வந்து நமக்கு அந்த மார்க்கிங்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி வைப்பிங் பண்ணும்போது ஒரு மாதிரி ஆயிலியாக வந்து நமக்கு வருது. பயங்கரமான ஒரு கிளார் வந்து நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த வண்டியை இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக என்ன பண்ண போகிறோம், சர்வீஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சர்வீஸ்னால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இதை வந்து இந்த கிளாரெல்லாம் ரிமூவ் பண்ணி வண்டிக்கு ஒரு சின்ன ஒரு பாலிஷ் ஒர்க்கும் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டெமோ தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வண்டி உள்ளே வந்தோன்னே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட சேஃப்டிக்கும் சரி நம்மளோட சேஃப்டிக்காகவும் வண்டியை வந்து எக்ஸ்டீரியரில் கம்ப்ளீட்டாக சானிடைஸ் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா வண்டி இன்டீரியருக்கு கம்ப்ளீட்டாக ஒர்க்கம் போட போகிறாங்க. ஃபஸ்ட்டு ப்ளோயரை வச்சு நல்லா ப்ளோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒர்க்கம் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா நம்ம காரை வந்து வாஷ் பண்ண போகிறாங்க. ஒரு ஷாம்பு வாஷ் வந்து ப்ரெஷரைஸ்டாக வந்து ஒரு வாஷ் பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நான் வந்து எதுக்காக 5K கார் கேருக்கு வரணும்? நல்ல கேள்விங்க. ஸோ 5K கார் கேர் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் டு எண்டு நம்ம காரை வந்துட்டு நியூவாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்துட்டு இது ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டர். நம்ம இதை வந்து ஆர்கனைஸ்டாக கொண்டுட்டு போயிட்டுருக்குறோம். இது வந்துட்டு ஏன் இந்த இதுக்கு வந்துட்டு நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரோம்னா இதுதான் ரொம்ப முக்கியமான தேவைகள். காருங்கிறது வந்துட்டு ஒரு ரெண்டாவது வீடு மாதிரி தான் எல்லாத்துக்கும். ஸோ வந்துட்டு காரில் நம்ம ஒரு ட்ராவல் போகிறோம், ஒரு மீட்டிங் போகிறோம், அந்த மாதிரி டைமில் நம்ம கார் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கோ அங்கே தான் நம்மளோட இது இருக்குது. ப்ளஸ் நம்ம மைண்டு ப்ளசண்ட்டாக இருந்தால் தான் நம்ம அந்த ஒரு என்விரான்மெண்ட் போகிறோன்னா அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் இது பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நம்ம இந்த இதை வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்துட்டு பிரத்யேகமாக எல்லாத்துக்கும் தேவைப்படுற ஒரு விஷயத்த நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் வாஷ் பண்ணுறதுக்கு நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த சால்ட் வாட்டர் தான். நம்ம இந்த சால்ட் வாட்டரை நம்ம காரை கழுவும் போது தான் நிறைய அந்த ட்ராப்லெட்ஸ்லாம் வருது. அப்போ மறுபடியும் நம்ம வெளியில் கொடுத்து கார் வாஷ் பண்ணும்போது அதே மாதிரி சால்ட் வாட்டரில் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த டாட்ஸ் வந்து திருப்பியும் தான் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. பட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தண்ணியை வந்து ஆர்ஓ ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த ஆர்ஓ வாட்டரை யூஸ் பண்ணுறாங்க. இங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம இருக்கிற சென்டர் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் பனையூர்னு சொல்லி கிட்டத்தட்ட பீச்சுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ கிரவுண்ட் வாட்டர் கண்டிப்பாக சால்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சால்ட் கண்டென்ட்டுக்கு ஏற்றாப்பில் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மெம்பரைன் யூஸ் பண்ணி அந்த தண்ணியை ஆர்ஓ வாட்டரை மாற்றி மேலே ஓவர்ஹெட் டேங்கில் அதை ஸ்டோர் பண்ணி அந்த தண்ணியை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க இவங்க கார் வாஷ் வந்து நமக்கு பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கார் வந்து கம்ப்ளீட்டாக பக்காவாக வாஷ் பண்ணி இங்கே வந்துருச்சு. இங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நல்லாவே வந்து நமக்கு அந்த பிரைட்னஸ் வந்து தெரியுது. பட் இன்னும் நம்ம ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணுற ஒர்க் எதுவுமே பண்ணல. இப்போ ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த விண்ட்ஷீல்ட் நான் ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருந்தேன் இல்லையா, பயங்கரமாக ஒரு கிளார் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த லைட்டோட வெளிச்சத்தில் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஒரு மாதிரி பளீர்னு சொல்லி லைட் வந்து பிரிஞ்சு இங்கே வருது. அதே மாதிரி நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னாலும் நிறைய வந்து நமக்கு சொரன்னு சொல்லி நமக்கு ஒரு ஃபீல் வந்து நமக்கு தெரியுது. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, இந்த விண்ட்ஷீல்டை கம்ப்ளீட்டாக பாலிஷ் பண்ண போகிறாங்க. இந்த நடுவில் ஒரு லைன் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹாஃப் வந்து அது பண்ணதுக்கப்புறமா ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அது என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கிறதையும் இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கிளாஸ் கிளீனர் வச்சு கம்ப்ளீட்டாக
க்ளீன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறாங்கன்னா, இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து ஒரு ரப்பிங் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஓன் பிராண்டே வந்து இது இருக்குது. ஸோ இந்த ரப்பிங் காம்பவுண்டை வச்சு அந்த கிளாஸில் அப்ளை பண்ணி அந்த ரப்பிங் வீல் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை ரப் பண்ண போகிறாங்க. ஸோ இதான் வந்து அந்த ரப்பிங் வீல் ஆக்சுவலி. ஸோ இதில் வந்து அந்த காம்பவுண்டை நம்ம அந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த கிளாஸில் ரன் பண்ணும்போது அந்த மேலே இருக்கிற அந்த சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்ஸு, அந்த நமக்கு வந்து சொரசொரன்னு ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து நமக்கு வரும். எப்படி பண்ணுறாங்கன்னு இப்போ நம்ம பார்ப்போம். கார் டீட்டெயிலிங் அப்படிங்கிறது ஒரு மினிமலாக நான் வந்து ஒரு காரை வீட்டிலேயே நான் தண்ணி வச்சு தொடச்சிக்க முடியும். இல்லை இப்போலாம் வந்து ப்ரெஷர் கார் வாஷுங்கிற வீட்டிலேயே பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்குது. டஸ்டிங் என்னால் தொடச்சிக்க முடியும். அப்படி இருக்கும்போது எதுக்காக நான் வெளியில் வந்து என்னோடய காரை வாஷ் பண்ணி டீட்டெயிலிங் வந்து நான் பண்ணணும்? சூப்பர் சார். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு காரை ஏன் வந்துட்டு நம்மக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்துட்டு நம்ம பலவித தண்ணி இருக்கும். உதாரணத்துக்கு போர் வாட்டர்லாம் நம்ம பண்ணுவோம். அது இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா கிணத்து தண்ணி அந்த மாதிரி இதில் நம்ம பண்ணுவோம். இதனால் என்ன ஆகும்னா வந்துட்டு வண்டியில் அந்த மார்க்ஸ் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குதுங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னா வந்துட்டு வண்டியோட லைஃப் கம்மியாகும். எப்படின்னா வந்துட்டு ரஸ்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. அதே மாதிரி அந்த வடு இருக்கிறங்காட்டி வந்துட்டு நம்மளோட பெயிண்டோட லைஃப் பாதிக்கப்படும். இப்போ இந்த 5K கார் கேரில் என்னென்ன சர்வீஸ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க? யூனிக்காக என்ன சர்வீஸ் உங்கள்கிட்ட இருக்குது? சார் நம்ம வந்து பார்த்தோம்னா 65 வகையான சர்வீசஸ் பண்ணுறோம். டீட்டெயிலிங்லேயே வந்துட்டு 65 வகையான சர்வீசஸ் பண்ணுறோம். பிரத்யேகமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வாட்டர் வாஷ் பண்ணுறதாகட்டும், வாஷ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம காரை பாலிஷ் பண்ணுறது, இன்டீரியரை என்ரிச் பண்ணி தரது, ஓடர் உள்ளே வர ஸ்மெல் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணுறது. ஈவன் ஒரு பால் சிந்தி இருந்தாலும் அந்த ஸ்மெல்லை கூட நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். அதே மாதிரி எலி தொல்லைகளிலிருந்து நம்ம இது பண்ணுறதுக்கான சர்வீசஸ் பண்ணுறது, ரஸ்ட் ஃபார்ம் ஆகாமல் தடுக்கிறதுக்கான சர்வீசஸ். அதே மாதிரி நைட்டு விஷனை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு விஷனை இது பண்ணுறதுக்கு அந்த டோட்டல் நம்ம இது விண்ட்ஷீல்டை வந்துட்டு பாலிஷ் பண்ணுறது, அதில் வந்துட்டு விஷன் இம்ப்ரூவர், ஸ்க்ராட்ச் இம்ப்ரூவர், அந்த மாதிரி எல்லா சர்வீஸுமே நம்ம பண்ணுறோங்க. ஸோ பிரத்யேகமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஈவன் நம்ம சானிடைஸ் பண்ணுறதுலேருந்து உள்ளே இருக்கிற பாக்டீரியா வைரஸை இது பண்ணி வண்டியை தூய்மைப்படுத்தி தரதுலேருந்து எல்லா சர்வீஸுமே நம்ம பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ஒரு ஹாஃப் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த நம்மளோட விண்ட்ஷீல்டை வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இதை நம்ம இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட் இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு நீங்கள் இங்கே பார்க்கலாம், இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இந்த லைட் இப்போ இருக்கிறதுக்கும் நீங்கள் பார்க்கலாம். முன்னாடி வந்து ஸ்மஜ்ஜாக இருந்தது, பட் இதை பாயிண்டடாக வந்து இப்போ நமக்கு தெரியுது. ஸோ இந்த போர்ஷனை நம்ம டச் பண்ணி பார்க்குறதுக்கும் இந்த சைடு டச் பண்ணி பார்க்குறதுக்கும் நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ நான் காருக்கு உள்ளே போயிட்டு இதை உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டிரைவர் சீட்டில் நம்ம உட்காந்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் இருந்து ஒரு ஹெட்லைட் வந்து நமக்கு அடித்தா என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லைட் வந்து நம்ம அடித்து பார்க்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பாருங்கள், நமக்கு ஃப்ரண்ட்டில் இருந்து ஹெட்லைட் அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி, இந்த மாதிரி ஒரு புகை படிஞ்ச மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வந்து இங்கே தெரியுது. அந்த லைட்டை நம்மளால் பார்க்கவே முடியறதில்ல, ஒரு மாதிரி ஸ்மஜ் ஆகி நமக்கு இருக்குது. இது அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், ரெடி பண்ண இடத்துக்கு நம்ம இப்போ இங்கே பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா பாயிண்டடாக தெரியுது. அதே மாதிரியே பெருசாக வந்து நமக்கு ஸ்மஜ் ஆகலை. ஆக்சுவலாக நல்லா கிளியராகவே நமக்கு வந்து விஷன் தெரியுது. சரியா? இப்போ இது இன்னொரு டெஸ்ட் வந்து நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம மேலே வந்து தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா, இப்போ இங்கேயே நீங்கள் பார்க்கலாம், இதுக்கும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா தண்ணி வந்து இந்த ரெடி பண்ண இடத்துல வந்து நிற்காது அப்படி சொல்கிறாங்க. பட் அதே இது இந்த பக்கம் போனோம் அப்படின்னா ட்ராப்லெட்ஸ் வந்து நிற்கும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணாத போர்ஷனு இங்கே நீங்கள் பார்க்கலாம், தெரியுது இல்லையா, தண்ணி வந்து நமக்கு அங்கங்கே நிற்கிது. எதனால் அப்படின்னா, இந்த கண்ணாடியில் மேலே நிறையா நமக்கு மேடு பள்ளம் இருக்கிறதுனால அதில் சிக்கி தண்ணி வந்து நிற்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இதான் வந்து நம்ம ரெயினில் போகும்போது கூட நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் தண்ணி நிற்கும் ஆக்சுவலாக. இப்போ அதே இது நம்ம இப்போ ரெடி பண்ண இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், தண்ணி ஊற்றலாம். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு ட்ராப்லெட்ஸ் எதுவுமே வந்து நமக்கு இங்கே நிற்கலை, தெரியுது இல்லையா? கம்ப்ளீட்டாக தண்ணி வந்து ஃப்ளோ ஆகி கீழே ஓடிடுது. ட்ராப்லெட்ஸ் வந்து எதுவுமே நிற்கலை. இங்கே பாருங்கள், க்ளீனாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே நீங்கள் பார்க்கலாம்,
இன்னுமுமே அந்த தண்ணி அங்கே நிற்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. பட் இதில் எவ்வளோ தண்ணி நம்ம ஊற்றினோம், பட் இருந்துமே வந்து நமக்கு பெருசாக ட்ராப்லெட்ஸ் வந்து நிற்கலை. ஸோ இப்போ இதை வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் விண்ட்ஷீல்டில் நம்ம ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணிட்டோன்னா நான் சொன்ன அந்த கிளார் எஃபெக்ட் வந்து இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு அரெஸ்ட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஹெட்லைட் வந்து ஆக்சுவலாக நான் ஊடால வந்து ஒரு சைடு ஹெட்லைட் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம், இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ண புது ஹெட்லைட். ஆக்சுவலாக இது எப்படி இருக்குது, அப்படியே நம்ம ஆப்போசிட் சைடு வந்தோம் அப்படின்னா இந்த ஹெட்லைட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். நமக்கு இங்கே பார்க்கும் போதே தெரியுது, நல்லாவே வந்து ஸ்க்ராச்சஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போ நான் ஹெட்லைட் வந்து உங்களுக்கு ஆஃப் பண்ணி நான் காமிக்கிறேன், உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்க்கலாம், இது வந்து புது ஹெட்லைட்டோட கவர். இது ஆக்சுவலி இந்த பக்கம் அப்படியே வந்தோம் அப்படின்னா இது வந்து பழசு. ஸோ எந்த அளவுக்கு நமக்கு டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி, ஸோ இதனால எனக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, நான் நைட்டு ஹைவேல போகும்போது ஒரு சைடு மட்டும் எனக்கு நல்ல ஒரு பிரைட்டான ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். பட் அதர் சைடு வந்து நல்லாவே டல்லாக இருக்கும். அப்போ இதுக்கு நம்ம ஹெட்லைட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக இவங்க வந்து இந்த ஹெட்லைட்டை ரிஸ்டரேஷன் பண்ணுறாங்க, அதை வந்து ரெடி பண்ணுறாங்க. அந்த சர்வீஸ் தான் இப்போ பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். டோர் ஸ்டெப்புக்கே வந்து நீங்கள் பிக்கப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? நம்மளோட யூனிக்னஸில் வந்துட்டு இதுவும் ஒன்று தாங்க சார். நம்ம ஃப்ரீ பிக்கப் அண்ட் ட்ராப் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோங்க. அதே மாதிரி நீங்கள் மந்த்லி அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆனுவலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான இதுவும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. ஸோ ஆனுவல் மெயின்டெனன்ஸ் பண்ணுறங்காட்டி வந்துட்டு நிறைய கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்கு. ஸோ ஆனுவல் மெயின்டெனன்ஸ் பண்ணுறங்காட்டி என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களோட வண்டியோட ரீசேல் வேல்யூ நல்ல இதாக இருக்குதுங்க. ஸோ ஆனுவலாக நம்மக்கிட்ட மெயின்டைன் பண்ணுறங்காட்டி அவங்க வண்டியும் நல்லா சுத்தமாகவும் எப்போவுமே இருக்கிறங்காட்டி பெயிண்டோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். வண்டி எப்பவுமே ஃப்ரெஷ் அண்ட் நியூ லுக்காக இருக்கிறங்காட்டி வந்துட்டு அதோட லைஃபும் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம டச் பண்ணி பண்ணுறதுக்கு அந்த ஃபீல் நல்லா இருக்குது. அதே மாதிரி எல்லோவாக மேலே வந்து ஒரு ஷேடு இருந்தது, அந்த ஷேடுமே வந்து இப்போ நல்லாவே ரிமூவ் ஆகிருக்கு. இப்போ நான் ஹெட்லைட் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுக்கும் இந்த சைடுக்கும் எனக்கு ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து பிரைட்னஸ் வந்து சேமாக வந்து நமக்கு இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நமக்கு இந்த ஹெட்லைட் வந்து இப்போ ரீஸ்டோர் ஆகிருக்கு. செராமிக் கோட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாங்க. சரியா? அந்த செராமிக் கோட்டிங்கிறது ஒரு 30,000 ரூபா, 40,000 ரூபா, ஒரு வருஷம் கேரண்டி, இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. பட் என்னால் முக்கியமாக என்னோட கார் பழைய கார் அதை எடுத்துக்கோங்க, நான் போய் ஒரு 30,000 ரூபா 40,000 ரூபா கொடுத்து அந்த காருக்கு பண்ணணுங்கிறது சாத்தியமே கிடையாது. ஆனால் எனக்கு அந்த ஒரு குவாலிட்டி எனக்கு தேவை அப்படின்னு எனக்கு இருக்குது. அப்போ அந்த மாதிரியான ரெக்குயர்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன சர்வீஸ் கொடுக்குறீங்க சார்? இதுக்காக பிரத்யேகமாக நம்மக்கிட்ட ஒரு சர்வீஸ் இருக்குங்க. ஹைட்ரோ செராமிக் கார் வாஷ்ன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒரு பிரத்யேகமாக சர்வீஸ் இருக்குங்க. ஓகே. ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்துட்டு காரை வந்துட்டு செராமிக் வாஷ் பண்ணி தரோம். இதுக்கு நம்ம வந்துட்டு 3 மந்த்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வேலிட், ஐ மீன் லைக் அந்த ஒரு இது வந்துட்டு இருக்குங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு உங்களுக்கு ப்ரைஸிங்காகவும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கம்மி. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 30,000 40,000 கொடுத்து வருஷத்துக்கு நம்ம இது பண்ணும்போது இது வந்துட்டு ஒரு 1,500லேருந்து 2,000 ரூபா 2,500 ரூபாய்க்குள்ளார வந்துட்டு உங்களால் பண்ணிக்க முடியும். இது பண்ணிங்கன்னா 3 மாதம் நம்மளால் வேலிடாக எடுத்துக்க முடியும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 10,000க்குள்ளார வந்துட்டு உங்கள் காரை செராமிக் கோட்டிங் பண்ணதுக்கான எஃபர்ட்டில் நம்ம வந்துட்டு அதே அவுட்புட் இருக்கு. அதே அவுட்புட் அப்படியே மீன் அது என்ன சொல்லுவாங்கன்னா, மலையில போனால் தண்ணி நிற்காது, அப்படியே விழுந்துரும். அதே மாதிரி தாங்க சார். நான் உங்களுக்கு நம்ம வண்டிக்கே நம்ம பண்ணலாங்க. நாங்கள் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அதுலேயே ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். கிரேட். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணிட்டு வந்த சர்வீஸ் நான் உங்களுக்கு மொதல் இன்ட்ரோடக்ஷன்லேயே நான் சொன்னேன். நமக்கு காரில் இருக்கிற அந்த விண்ட்ஷீல்டோட கிளாரு, அது மாதிரி அவுட்டரோட வாஷு எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பட் இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு யூனிக்காக ஒரு சர்வீஸ் வந்து நமக்கு பிரவீன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். என்ன அப்படின்னா, அந்த செராமிக் வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக ஒரு செராமிக்கில் அவுட்புட் என்ன கிடைக்குமோ அந்த அவுட்புட் வந்து நாங்கள் வந்து யூனிக்காக ஒரு சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சர்வீஸையும் சேர்த்து பண்ணிடலாங்கிறக்காக தான் இப்போ நம்ம காரை மறுபடியும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த வாஷிங் ஸ்டேஷனில் வந்து மேலே ஏற்றி நிப்பாட்டியிருக்கோம். இப்போ இது என்ன பண்ணுறாங்க, இந்த செராமிக் வாஷ்னா என்ன, எப்படி பண்ணுறாங்கங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் வந்து அவங்க யூஸ் பண்ணுற அந்த செராமிக் வாஷ்க்குரிய மெட்டீரியலு. கிட்டத்தட்ட அவங்களோட பிராண்டு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வாட்டரோட ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ண போகிறாங்க. தண்ணியோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ண போகிறாங்க, காருக்கு மேலே ஊற்றி ஜஸ்ட் ரப் பண்ண போகிறாங்க. ஐ மீன் மேனுவலாக தொடச்சி தான் எடுக்கிறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம இப்போ பார்ப்போம். இப்போது அந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்ச அந்த சொல்யூஷன் வந்து நம்ம காரில் எக்ஸ்டீரியரில் அப்ளை பண்ண போகிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன மாதிரியான ஒரு லுக் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம லைட்டில் தான் நம்ம நிப்பாட்டியிருக்கோம். ஸோ எப்படி ஒரு ஷைனிங் இருக்குது, இதுக்கு பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிற ரிசல்ட் வந்து நம்ம பார்க்கலாம்.
இப்போ நான் ஏஎம்சி அப்படின்னு வரும்போது இப்போ நான் சென்னையில் இருக்கேன். ஓகேங்க. எனக்கு தெரியும் உங்களோட பிரான்ச்சஸ் வந்து ஆல்மோஸ்ட் இந்தியா முழுக்க வந்து இருக்கு. சவுத் இந்தியா ஃபுல்லாக இருக்கு. அப்போ நான் இன்னைக்கு சென்னையில் இருக்கேன், நாளைக்கு என் நேட்டிவ் போகிறேன், இதே ஏஎம்சியை என்னால் நேட்டிவ்ல யூஸ் பண்ண முடியுமா? தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க சார். எப்படி நான் 5K கார் கேரை நான் அப்ரோச் பண்ணணும்? ஜஸ்ட் கால் பண்ணி தான் வரணுமா, இல்லை என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கஸ்டமர் கேர்னு நம்மளுக்கு யூனிக்காக இருக்காங்க. ஸோ கஸ்டமர் கேர் அணுகலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சோட விசிபிலிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் நெட்லேருந்து நம்பர் எடுத்து அந்த மாதிரி இது பண்ணலாம். இப்போ வந்துட்டு பிரத்யேகமாக நம்மளுக்குன்னு ஒரு ஆப்பும் இருக்குதுங்க. ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பை பயன்படுத்தியும் நீங்கள் வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த செராமிக் வாஷில் ஒரு கோட்டிங் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே அந்த ஃப்ளூயிட் நம்ம மிக்ஸ் பண்ணதை நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை வச்சு கம்ப்ளீட்டாக நம்மளோட காரை வந்து இப்போ வாஷ் பண்ணி எடுத்திருக்காங்க. நமக்கு பார்க்குறதுக்கே வந்து நீங்கள் தெரியும், நல்லாவே வந்து ஒரு பிரைட்டாக ஒரு லுக் வந்து வந்திருக்கு. இப்போ அடுத்த கோட்டுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க, திருப்பியும் வந்து ஒரு லிக்விட் வந்து ரெடி பண்ணுறாங்க. அவங்களோட ஒரு ப்ராடக்டை ஜஸ்ட்டு பக்கெட்டில் ஊற்றி இந்த மிக்ஸ் வந்து அவங்க ரெடி பண்ணுறாங்க. இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சா அந்த சொல்யூஷனை திருப்பியும் செகண்ட் கோட்டிங் காரில் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி எடுக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த செராமிக் வாஷ் வந்து கம்ப்ளீட் பண்ணி நான் சொன்ன அந்த 2 கோட்டுமே முடித்து ஃபைனலாக இப்போ நம்ம வண்டி வெளியே வந்து நிற்கிது. நீங்கள் பார்க்கலாம் வண்டி முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. நல்லாவே வந்து நமக்கு ஒரு பிரைட்னஸ் வந்து நல்லா கிடச்சிருக்கு. அதே மாதிரியே இந்த கிளாஸ்மே நீங்கள் பாருங்கள், செமையான ஒரு நான் இதுக்கு முன்னாடி இந்த வாட்டர் மார்க்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். பட் இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஃபுல் க்ளீனாக இருக்குது. நம்ம கை வச்சு நம்ம டச் பண்ணுறதுக்குமே வந்து செம்ம சாஃப்டான ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கிது. இப்போ இந்த செராமிக் வாஷை வந்து டெஸ்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் டஸ்ட்டு பட்டுச்சுன்னா ஜஸ்ட்டு காற்றுல நம்ம ப்ளோ பண்ணால் அந்த டஸ்ட்டு இருந்த இடமே தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மக்கிட்ட டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு தூசி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து அதில் போட்டு இதை ப்ளோ பண்ணி பார்க்கலாம் நம்ம எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்கள். ஸோ வண்டி மேலே வந்து ஜஸ்ட்டு மைனூட்டான டஸ்ட்டை வந்து நம்ம போர் பண்ணுறோம். போர் பண்ணிவிட்டு இது தேய்க்காமல் ஜஸ்ட்டு ப்ளோ பண்ணோம் அப்படின்னா அது இருந்த இடம் தெரியாமல் வலிக்கிட்டு போயிருங்கிறது தான் அவங்களோட பாயிண்ட். இப்போ நீங்கள் பார்க்கலாம். அடுத்து 2வது டெஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த தண்ணியை வந்து நம்ம போர் பண்ணும்போது இது அங்கங்கே பபுளாக நிற்காது. ஸோ அதை வந்து வலிக்கிட்டு போயிடும். ஏன்னா செராமிக் கோட்டிங் பண்ணுறதுலே வந்து இந்த 2 டெஸ்ட்டு தான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ இங்கேயும் நம்ம அந்த டெஸ்ட்டும் நம்ம பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ என்ன பண்ணுறோம், தண்ணி வந்து மேலே ஊற்றுறோம். இங்கே பார்க்கலாம். ஸோ நம்ம தண்ணி வந்து எங்கேயுமே நிற்காமல் க்ளீனாக வைப் ஆகி வெளியே வர்றது நமக்கு தெரியுது. சரியா? அப்போது இதோட ரிசல்ட் வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபுல்லாக ஒரு செராமிக் கோட்டிங் வந்து ஒரு 30,000 40,000 கொடுத்து நம்ம பண்ணுறதோட ரிசல்ட் வந்து நமக்கு இந்த வாஷில் கண்டிப்பாக ஒரு 80% கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்வேன். இந்த வீடியோவை கண்டிப்பாக நம்ம சேனலோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் மாதிரி உங்களால் பண்ணி கொடுக்க முடியுமா? தாராளமாக. பிர்லாஸ் பார்வை நேயர்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நம்மளால் ஒரு நல்ல ஆஃபர் நம்ம பண்ணித்தரோம். ஸோ இந்த வீடியோட முடிவில் வந்துட்டு நம்ம ஒரு கோடு நம்ம ஆப்லேருந்து நம்ம கோடு தரோம். ஓகே. ஸோ அந்த கோடை பயன்படுத்தி வர எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் நம்ம அந்த ஒரு ஆஃபர் வந்துட்டு ரன் பண்ணி தரோம். தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம கார் வாஷ்லேயே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறதே எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. நம்ம காரை பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்களே பார்க்குறீங்க. ஸோ மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.